இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டினின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கஷ்டப்படுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால கிரியேட்டின் ஜாஸ்தியாகுது? கிட்னி பாதிப்பு. கரெக்ட் தானே? ஸோ இதை பற்றி என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா கிரியாட்டினின் அளவை கட்டுப்படுத்தணும்னா கூட அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது என்ன ஆகும்? சுகர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரும், பிபி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரும். வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கிரியாட்டினின் தானாக படிப்படியாக கண்டிப்பாக குறையும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த முக்கியமான வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட்.